ஹாய் ஹலோ வெல்கம் டு சாந்தஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்பினச் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கப் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், சோடா மாவு, இது பெருங்காயமும் சேர்த்துக்கலாம், தனியாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி, இந்த ஸ்பினச், இந்த வெங்காயம், சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தாதீங்க, சும்மா அப்படியே எடுத்து போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உள்ள ஃப்ளஃபியாக இருக்கும். இது மெது பக்கோடா மாதிரி. ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோதுமை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 சிட்டிகை சோடா மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கினது, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 கப் இட்லியோ தோசை மாவோ சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கினது, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிட்டாலும் எண்ணெய் இழுக்கும். நல்லா கொஞ்சம் அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இது கரெக்டான பதம். இது பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி. எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்ச உடனே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம காஞ்சிடுச்சு, இப்போ போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. ஃபுல் ஹையில் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க கடாயை. எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் பாருங்க, நல்லா வந்திருக்கு. இதோட கெச்சப் ஏதாவது வச்சு சர்வ் பண்ணுங்க. மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன்.
நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வடைக்கு. அரைச்சி எடுத்துட்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க மசால் வடைக்கு. அரைச்சி எடுத்துக்கலாம். 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போட்டிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக், ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வடை சுட்டு எடுத்துக்கலாம். வடை ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேபேஜ் 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இது இந்த க்ரீன் ஆனியன்ஸ் வந்து ஒயிட் பார்ட், அது அப்புறம் ஒரு க்ரீன் பார்ட், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் கேரட் ஒரு எல்லாமே ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஒயிட் பார்ட் ஆஃப் க்ரீன் ஆனியனை சேர்த்துக்கோங்க. கேப்சிகம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின உடனே கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேபேஜையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் வதங்கின உடனே கொஞ்சம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதோட இந்த க்ரீன் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஸ்டஃபிங்கை இந்த ஸ்ப்ரிங் ரோல் ரேப்பரில் ரேப் பண்ணி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் ஒரு கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.